வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். அங்கே பாருங்க, இதுதான் இது முடி தொட்டி. இது 3 வருஷத்து செடி. இந்த செடி அதுக்குள்ளேயே ட்ராகன் ஃப்ரூட் செடியும் நட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு சீத்தாப்பழம் வச்சுருக்கு, சூப்பராக பழுத்துருச்சு. இன்னைக்கு பறிச்சிடலாம். சீத்தாப்பழத்துக்கே இந்த மாவு பூச்சி ரொம்ப ஃபேமஸ், அட்ராக்டிவ் மாவு பூச்சி. இது ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிடும். அது இதில் கம்மியாக இருக்குது. என்ன இந்த வெயில் கொஞ்சம் வந்ததுனால கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சீத்தாப்பழத்தை எப்படி பழுத்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாக்க, இந்த வெடிப்பு, இந்த லைட் சாண்டல் கலரில் இந்த சொலைக்கு நடுவில் வெடிப்பு இருக்கணும். அப்போ தான் அது பழுத்ததாக, பழத்துக்கு அது தியேட்டர் போல் விளைஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் உருவமும். அந்த டைமில் பறிக்கக்கூடாது. அந்த இதழுக்கு உண்டான அந்த சொலைக்கு நடுவில் இவ்வளோ விரிவு இருக்கணும். ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது பறித்தோம்னா சுத்தம் வேஸ்ட்டு, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு காய் அப்படியே வேஸ்ட்டாக போகும். இதை மாடு ஆடு கூட சாப்பிடாது, எதுக்கும் பயன் இல்லாமல் போயிட்டோம். இது வளர்றது இது பூ வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது பிஞ்சு பிடிச்சி இது இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றது ஒரு பெரிய விஷயம். அதனால் அவசரப்பட்டு இந்த சீத்தாக்காய் இருந்துச்சுன்னா பறிக்கக்கூடாது. இது மாதிரி வந்த பின்னாடி பறித்து மரத்துலேயும் பழுத்துடும். இது மரத்துலேயும் பழுத்துருச்சு. இது நானும் 2-3 நாள் இதை கவனிக்கலை. இப்போ இன்னைக்கு இது காதுக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு காலை நீட்டி போட்டு உட்காந்து காதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சு. பழுத்துருச்சு. இது இன்னும் ஒரு ஈவினிங்கு இல்லை நாளைக்கு காலையிலையோ ஒரு சமயம் இப்போ கூட பறித்து சாப்பிட்லாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நாளைக்கோ இல்லை ஈவினிங்கோ பறிச்சோம்னா கட் பண்ணோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.